வேங்கை வயல் வழக்கில் காவல்துறை விசாரணை நடத்தி கீழமை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என மனுதாரர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் குற்றப்பத்திரிகை மீது அதிருப்தி இருந்தால் கீழமை நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் கூறியுள்ளது. முன்னதாக அரசு தரப்பில் வழக்கின் விசாரணை முடிவடைந்து முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக ஜனவரி 20ஆம் தேதி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று கூறி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் வேங்கை வயல், இறையூர் கிராமங்கள் அடங்கிய முடுக்காடு பஞ்சாயத்து தலைவராக உள்ள பத்மா முத்தையா குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் சண்முகத்தை பணி நீக்கம் செய்ததால் பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் வகையில் குடிநீரில் நாற்றம் வருவதாக முரளிராஜா என்பவர் பொய் தகவலை பரப்பியதாகவும், அதன்பின் குடிநீர் தொட்டி மீது ஏறிய முத்துகிருஷ்ணன் மற்றும் சுதர்சன் ஆகியோர் இத்தகைய குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே குற்றப்பத்திரிகையில் உள்ள விவரம் எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது இல்லை. சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் எப்படியாவது இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிர்பந்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட சமூக மக்களே இதற்கு காரணம் என்பது சரியல்ல என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். எனவே இத்தகைய வன்கொடுமை தொடர்பான வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய இவ்வழக்கை தமிழக அரசு சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்கிறார். நம்மை எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். திராவிடத்துக்கு எதிராகவும் ஆரியத்துக்கு ஆதரவாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார். மதத்தை மையமாக வைத்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றெல்லாம் வருத்தப்படுவது உண்டு. அவர் பேசட்டும். ஆளுநர் அப்படி பேசத்தான் நமக்கு ஆதரவு அதிகமாகிறது. சிலர் ஆளுநரை மாற்ற வேண்டும் என்று கூறுவார்கள். அவர் இருக்க வேண்டும். அவர் இருப்பதால் தான் திமுக இன்னும் வளர்கிறது. அடுத்த முறையும் ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வர வேண்டும். ஆளுநர் உரையை நாங்கள் கொடுப்போம். அதை அவர் படிக்காமல் வெளியே போக வேண்டும். அதையும் மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். நான் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து ஆளுநரை மாற்றிவிடாதீர்கள். அவரே இருக்கட்டும் என்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். கிழக்கில் சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு வெளிச்சம். ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் மக்களுக்கு வெளிச்சம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை அசுத்தப்படுத்திய ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். வக்ஃப் திருத்த மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் ஜக்தாம்பிகா பால் விரைவாக நடவடிக்கைகளை நிறைவு செய்ததாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து ஆராசா, கல்யாண் பானர்ஜி, ஓவைசி உட்பட 10 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ வெள்ளிக்கிழமை மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. மகாராஷ்டிராவின் பந்தாரா மாவட்டத்தில் உள்ள ஆயுத தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். 5 பேர் காயமடைந்தனர். மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. சவுதி அரேபியா மற்றும் பிற பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பு நாடுகளுக்கு எண்ணெய் விலைகளை குறைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன். அவர்கள் விலையை குறைப்பதில் நாட்டம் செலுத்துவதில்லை. இதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. விலை குறைந்தால் ரஷ்யா உக்ரைன் போர் உடனடியாக முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க குடியுரிமை பெறாத பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமையை ரத்து செய்யும் அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவுக்கு அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பெண்களுக்கான கபடி போட்டிகள் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள குருகாசி பல்கலைக்கழகத்தில் நடந்து வருகிறது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து 4 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த வீராங்கனைகள் இந்த தொடரில் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். வெள்ளிக்கிழமை நடந்த காலிறுதிப் போட்டியில் தமிழகத்தின் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்துக்கும் பீகார் மாநிலம் தர்பாங்கா பல்கலைக்கழகத்துக்கும் இடையே நடைபெற்றது. இந்த போட்டியின் போது எதிரணி வீராங்கனைகள் ஃபவுல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக வீராங்கனைகள் நடுவரிடம் முறையிட்டுள்ளனர். ஆனால் நடுவர் தமிழக வீராங்கனைகளையும் பயிற்சியாளரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு கைகலப்பு ஏற்பட்டு பயிற்சியாளரை காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவத்துக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தமிழக வீராங்கனைகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தமிழக அரசு அதிகாரிகள் பஞ்சாப் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தமிழக வீராங்கனைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.